அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பார்ந்த குழந்தைகளே, நாங்கள் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக மிகுந்த கவனமாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். மெல்ல மெல்ல தொடர்ந்து முயற்சி செய்கின்ற போது எங்களுடைய முயற்சி நிச்சயமாக எங்களுக்கு வெற்றியை தரும் என கூறிக்கொண்டு, நான் உங்களுக்கு இன்று என்னுடைய 5வது முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை தாளின் 3வது பக்க வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கம் தர விரும்புகிறேன். நீங்க இப்ப கேள்விகளை நான் கற்பிக்கின்ற போது கேள்வியில உள்ள நுணுக்கங்களை, அதாவது எவ்வாறு கேள்விகளுக்கு விடையளிக்கிற என்ற நுணுக்கங்களை அறிந்து வைத்தால் அரச பரீட்சை எவ்வாறு வினாக்கள் அமைந்தாலும் இலகுவாக விடையளித்து வெற்றி கொள்ள முடியும். அந்த வகையில நாங்கள் இப்ப 11வது வினாவை பார்வையிடுவோம். நான் திரும்ப திரும்ப சொல்வது என்னென்றால், பிள்ளைகள், இந்த கேள்விகள் கஷ்டமே இல்லை. கஷ்டம் போல் எங்களுக்கு தோற்றுவதற்கு காரணம் என்னென்றால் பயிற்சியின்மை. எந்த ஒரு விடயத்திலும் பயிற்சி இருந்தால் அது இலகுவான காரியம். இப்ப நீங்க பாருங்க, எங்களை சூழ உள்ளவர்கள்ல சில வேலைகள்ல கூடி நல்ல பயிற்சி இருக்கிறவருக்கு அந்த வேலை இலகுவாக இருக்கின்றது. வீடு கட்டுற வேலை என்றால் எங்களுக்கு பார்ப்பதற்கு பெரிய மலைப்பாக இருக்கின்றது, எப்படி இதை செய்கிறார்கள் என்று. ஆனா அவர்களுக்கு அது மிக இலகுவாக போவது காரணம் என்னென்றால், ஒரு வேலையை விரும்பி செய்தால் அது இலகுவானது. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பார்ப்பதற்கு கடினம் போலத்தான் இருக்கும், ஆனா அதை விரும்பி செய்தால் அந்த வேலை இலகுவானது. அந்த மாதிரி தான் கற்றலும் விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து நீங்க விரும்பி படித்தீர்களா இருந்தால் இந்த கற்கிறத போல இனிமையான சுவையான பலன் தருகின்ற விடயம் வேறு ஒன்றும் இல்லை. சரி, நான் நீண்ட நேரத்தை உங்களோட கதைத்துக் கொண்டிருக்காம உங்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் தருகிறேன், கவனிங்கோ. 11வது வினா, உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் வெள்ளை கருப்பு நிற பந்துகள் பல இருந்தன. பந்துகளை பார்க்காமல் ஒரே நிறத்திலான 3 பந்துகளை தவறாமல் பெறுவதற்கு பெட்டியிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய பந்துகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? அப்ப கேள்வியிலே உள்ள சொற்கள் இந்த கருத்தை பாருங்க. உட்பக்கம் தெரியாத பெட்டி. அப்ப நாங்கள் சதுரமுகி போன்ற ஒரு பெட்டி எடுப்போம். இது மரப்பலகையால செய்திருந்தால் எங்களுக்கு இதுல ஒரு ஓட்டை விட்டு கையால பந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் இந்த உள்ளுக்கு என்ன பந்து இருக்குன்னு தெரியாது. அப்ப இங்க என்ன சொல்லப்படுது, உட்பக்கம் தெரியாத பெட்டிக்குல வெள்ளை கருப்பு நிற பந்துகள் இருக்கிறாம். அப்ப நாங்க கருப்பு நிற பந்தை கொஞ்சத்தை போடுவோம். சரி, வெள்ளை நிற பந்தம் கொஞ்சம் இருக்கிறாம, திணையண்டு இல்லை, நான் சும்மா ஒரு எண்ணிக்கையே போடுறேன்னு பாருங்க. அதாவது வெள்ளை நிற பந்துக்கு நான் அதை மஞ்சள் நிறத்துல காட்டுறேன். வெள்ளி என்றால் உங்களுக்கு இதுல தெரிய நியாயம் இல்லை. அப்ப வெள்ளை நிற பந்தம் 8 போட்டிருக்கீங்க. இவ்வளவு பயம் இருக்கலாம். அதாவது பல என்று தான் இருக்குது, பல இருந்தன. இப்ப கேள்வி என்ன, ஒரே நிறத்திலான 3 பந்துகளை, ஒரே நிறத்துல 3 பந்து வரணும், தவறாமல் பெறுவதற்கு பட்டியலிருந்து எடுக்க வேண்டிய பந்துகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? இதுல
எடுக்க வேண்டிய உடனே நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுக்கிறதா இருந்தால் அப்படி என்று கருத்துப்படாம ஒரே தடவையிலே எடுக்கிறதாக நினைத்துக் கொள்ளுங்கோ. அதாவது வெளியில எடுத்துத்தான் பார்க்கலாம் என்றாலும் அது பொருந்தும். ஒரு பந்து எடுக்கிறீர்கள் வெளியில தான் எடுத்து பார்க்க முடியும், எடுத்ததான் திரும்ப போட இயலாது. அப்படி பார்த்தாலும் இது பொருந்தும், அல்ல ஒரே தடவையிலே எடுத்தாலும் பொருந்தும். ஆனா குறைந்தபட்சம் என்ற எண்ணிக்கையே இங்கே கவனத்துல கொள்ளுங்கோ. குறைந்தபட்சம் ஆக குறைந்தது எத்தனை பந்து எடுக்கலாம் என்று கேட்கப்படுது. இப்ப இங்கு தரப்பட்ட விலைகள்ல குறைந்தபட்சமாக இருக்கிறது 4. அப்ப நாங்க 4 பந்து எடுத்தால் அது எவ்வாறு இருக்கலாம் என்று நாங்கள் பார்ப்போம். இப்ப பாருங்க, 4 பந்தை எடுத்தால் வெள்ளை பந்து அல்லது கருப்பு பந்து எப்படி பெறக்கூடிய நிகழ்தகவு இருக்குன்னு பார்ப்போம். நிகழ்தகவல் தான் எப்படி பெறலாம். இப்ப 4 வெள்ளையாக இருக்கலாம், 1 கருப்பாகவும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, கருப்பும் இல்லை, கருப்பு ஒன்றும் இல்லை, 4 வெள்ளையாக இருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. அல்லது 3 வெள்ளையாக இருக்கலாம், அப்போ 1 கருப்பாக இருக்கலாம். அல்லது 2 வெள்ளையாக இருக்கலாம், 2 கருப்பாக இருக்கலாம், 1 வெள்ளையாக இருக்கலாம், 3 கருப்பாக இருக்கலாம். அப்ப இங்கே 3 வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கோ. இப்படி எடுக்கிற போது 3 வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்படியும் இப்படியும் இருக்குது. ஆனா இப்படி 2 பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதானே. ஆனபடியால் 4 என்பது பொருந்தாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. 4 எடுத்தால் சில நேரம் இப்படி வரலாம், ஆனால் சில வேளையில இப்படி வந்தால் இந்த குறைந்த எண்ணிக்கை இங்கே பொருந்தவில்லை. இப்ப 5ஆக இருந்தால், வெள்ளையும் கருப்பும் 5ஆக இருந்தால் நாங்கள் இதுகளுக்கு எண்ணிக்கை எப்படி அமையும் என்று பார்ப்போம். இப்போ 1 வெள்ளை என்றால் 4 கருப்பாக இருக்கலாம், 2 வெள்ளை என்றால் 3ஆக இருக்கலாம், 3 இருந்தால் 2 இருக்கலாம், 4 இருந்தால் 2 இருக்கலாம், 5 இருந்தால் 0 இருக்கலாம். சாரி, 5 இது 1, 4 இருந்தா 1, 5 இருந்தா 0ஆக இருக்கலாம். இப்ப பாருங்கோ, இதுல ஏதோ ஒரு நிறம் எல்லாவற்றிலையும் 3க்கும் மேலே இருக்குது. இதுல வெள்ளை கருப்பு 3, இதுல கருப்பு 3 இருக்கு, இதுலயும் கருப்பு 3 இருக்கு, இதுல வெள்ளை 3 இருக்கு, இதுலயும் வெள்ளை 3 இருக்கு, இதுலயும் வெள்ளை 3 இருக்கு. இப்படியும் வரலாம், வெள்ளை 0, கருப்பு 5 வரலாம். அப்ப இப்படி 6 சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப குறைந்த எண்ணிக்கையாக இதுதான் பொருத்தமான விடை. சரி பிள்ளைகள், இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கம் தாரன். நெளிவு, சுழிவு, பட்டி, தொட்டி. இங்கே எல்லாம் 3 எழுத்து சொற்களாக 4 சொற்கள் இருக்கு. அடைப்பில் உள்ள இரு சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கு பதிலாக குறியீடுகளை பயன்படுத்தி குறிப்பிட குறைந்தபட்சம் எத்தனை வகையான குறியீடுகள் தேவை என்று கேட்கப்படுகிறது. அடைப்பில் உள்ள இரு சொற்களுக்கும் என்று கேட்கப்படுகிறது. 2 சொற்கள் என்ற கருத்து எப்படி என்றால், இந்த நெளிவு சொலிவு என்பது ஒரே சொல். 3 சொற்களை கொண்டு 2 சொல் அல்ல, ஒரு சொல். நான் 2 சொல்லின தவறாக சொல்லிட்டேன். பட்டி தொட்டி என்பது ஒரு சொல், 2ம் சேர்ந்து 3 எழுத்துக்கள் ஒரே சொல் தான். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது? அடைப்பில் உள்ள இரு சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கு பதிலாக குறியீடுகளை பயன்படுத்தினால், இப்ப குறியீடு பயன்படுத்தினா இத்தனை குறியீடு வரும் என கேட்கப்படுகின்றது. நாங்க குறியீடுகளை பார்ப்போமே. இதுக்கு வட்டத்தை போடுறோம், இதுக்கு சதுரத்தை போடுறோம், இதுக்கு முக்கோணத்தை போடுறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்ப அடுத்ததுக்கு சதுரம், செவ்வகம் போடுறோம், இல்ல நட்சத்திரம் போடுறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. சூனாவுக்கு இந்த லீனாவுக்கு திரும்ப சதுரம் வந்து விட்டது, பூனாவுக்கு முக்கோணம் வந்து விட்டது. இது போதும். அடுத்தது பானா இதுல இல்லாத எழுத்து,
அப்ப அதுக்கு வட்டத்துக்கு வட்டம் போடுறேன். டென்னாவும் இல்லாதது அதுக்கு சதுரத்துக்கு வட்டம் போடுறேன். டீனாவும் இல்லாதது அதற்கு முக்கோணத்துக்கு வட்டம் போடுறேன். தொட்டிக்கு தோனாவும் இல்லாத சொல் அது நட்சத்திரத்துக்கு வட்டம் போடுறேன். ஏன் ஒரே மாதிரி என்றால் உங்களால புரிந்து கொள்ள முடியும். இட்டன்னாவுக்கு திரும்ப சதுரத்துக்கு வட்டம், இட்டன்னாவுக்கு டீனாவுக்கு முக்கோணத்துக்கு வட்டம் வருது. அப்ப எங்களுக்கு தெரியுது இதுல 4, இதுல 4, அப்ப மொத்தம் 8 என்பது விடையாக அமையும். குறைந்தபட்சம் என்ற சொல்ல இங்கேயும் கவனத்துல கொள்ளுங்கோ. இப்ப இந்த வினாக்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க 10 வயது குழந்தைகள், அப்ப உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் பிள்ளைகள். நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தால் நிச்சயமாக புரியும். அப்ப உங்களை அறியாம நீங்க மெல்ல மெல்ல திறமைசாலியாக மாறிக்கொண்டு இருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி நான் 13வது கேள்விக்கு விடை காணுகின்ற விளக்கம் தருகின்றேன். ABCD எனும் 5 நகரங்களுக்கு இடையில 4 ABCD என்று 4 நகரம், இங்கு 5 என தவறாக தரப்பட்டிருக்கிறது. ABCD எனும் 4 நகரங்களுக்கு இடையிலான தூரமும் அதனை விளக்கும் 2 வரிக்கோட்டு படங்களும் என்று தரப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கு ABCD என்ற 4 நகரம் இருக்கின்றது. அதை வரிக்கோட்டு படம் இங்க காட்டுகின்றது. அப்ப இந்த நகர அமைப்பில பாருங்க, இப்பவும் நாங்கள் எதிர்பார்க்கிறது என்ன? ஏக்கு அடுத்தது B இருக்கும், பிக்கு அடுத்தது C இருக்கும், சிக்கு அடுத்தது D இருக்கும் என்று. ஆனால் ஏன் சிக்கு பிறகு D இங்கேயும் அமையலாம் தானே? இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கிறார்கள். இப்ப D இங்கே அமைந்திருக்கு முதலாவதுல, இந்த மாதிரி அமைந்திருக்கு முதலாவதுல. அப்ப இப்படி கேட்கிற போது நாங்க இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு சாதுரியமாக இருக்க வேண்டும். ஏன் சி இங்க மட்டுமல்ல, இதுக்குள்ளையும் வரலாம், இங்கால வெளியில இந்த இதுக்கையும் வரலாம். அதாவது சி இதுக்குள்ளையும் வரலாம், சி இதுக்கையும் வரலாம், சி வெளியையும் வரலாம். அப்ப நாங்க அந்த தரப்படுற கேள்விகள்ல இருக்கிற தூரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த எங்க இந்த நகரம் அமைகின்றது என்றதை நாங்க கருத்துல கொள்ளணும். சரி, இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ABக்கு இடையில 6 கிலோமீட்டர், BCக்கு இடையில 8 கிலோமீட்டர், அப்ப CD இடையில 3 கிலோமீட்டர்ன்றது அடுத்த படத்துல கீழே 3 கிலோமீட்டர் இப்படி வருது. CD இங்க போட்டு சிக்கு அடுத்து இது 3 கிலோமீட்டர் இங்க காட்டப்பட்டது. ஆனா அது D இங்காலையும் வரலாம், சாரி சிக்கு அடுத்து Dயும் வரலாம். அதான் D இங்கேயும் வரலாம், D இங்கேயும் வரலாம், D இங்கேயும் வரலாம். 3 இடத்துல D வருகின்றது. எப்படியும் அமையலாம் என்றதை தூர அடிப்படையை வைத்து நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப கேள்விக்கு வருவோம். இதன்படி நகரம் Bயிலிருந்து D வரையிலான தூரம், இந்த Bக்கும் Dக்கும் இடையில் உள்ள தூரம் அல்லாத விடை யாது? அல்லாத விடை என்றால் பொருந்தாத விடை எது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப எங்களுக்கு தெரியுது இந்த Bயில இருந்து Cக்கான தூரம் 8 கிலோமீட்டர், பிறகு Cயில இருந்து D 3 கிலோமீட்டர், அப்ப அதை கழித்தால் 5 கிலோமீட்டர் தான் Bயில இருந்து Dக்கான தூரம். அப்ப இதுல Bயில இருந்து Dக்கான தூரம் 5 கிலோமீட்டர். ஆனா இங்க அல்லாதபடியைத்தான் தெரிவு செய்யணும். இது ஆகிற விட, அப்ப இது வழியாக அமையாது. இனி இதுல Bயில இருந்து Dக்கானது இந்த 8ஐயும் இந்த 3ஐயும் கூட்டினால் 11 கிலோமீட்டர் அமையுது. அப்ப இது 11 கிலோமீட்டர். ஆனா இதுவும் விடையல்ல, அல்லாதது என்பது முதலாவது விடைதான் பொருத்தமானது. சரி, இனி இதுல 14வது
வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். ஐந்து சொற்களும் அவற்றுக்குரிய 5 குறியீடுகளும் கீழே உள்ள கட்டத்தில் தரப்பட்டுள்ளன. 5 சொற்கள் இருக்கு. ஐந்து சொற்களையும் குறிக்கின்ற குறியீடுகளும் இந்த செவ்வக கட்டத்துக்குள்ள அடைப்புக்குள்ள தரப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் இதற்கா பார்ப்போமாக இருந்தால், மகிழ்ந்தார்கள் என்பதை இந்த குறியீடு குறிக்கின்றது. ஆடியும் இது குறிக்கின்றது. அவர்களும் இது குறிக்கின்றது. குழந்தைகளும் பாடியும் என்ற சொற்கள் இருக்கின்றது. இப்ப இந்த சொற்கள் வாக்கியங்களாக அமைகிற போது எங்களுக்கு எழுவாய் பயனிலே செயற்படு பொருள் எப்படி அமையும் என்ற ஆரம்ப வசன ஆக்கத்தில் நாங்கள் கற்றிருக்கிறோம். ஒரு வாக்கியத்திலே எப்பவும் எழுவாய் முன்னால வரும், பயனிலே இறுதியில வரும், செயற்படு பொருள் நடுவிலே வரும் என நாங்கள் கற்கிறோம். இதான் எங்களை பொறுத்தவரையில வசன ஒழுங்கமைப்பு. அப்ப பயனிலே இல்லாமல் வாக்கியம் இல்லை என்றும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். இதுல பயனிலே வருவது வினை சொல்லாக இருக்கும். அப்ப இதுல எது வினை சொல் என்றால், அதாவது முற்று வினை சொல்லாக இருக்க வேண்டும், எச்சவினை அல்ல. அப்ப முற்றுவினை சொல்லாக மகிழ்ந்தார்கள் என்பது வரும். அப்ப அப்படி இறுதியில இல்லாத ஏதாவது வாக்கியம் இருக்கான்னு பார்த்தா 3லையும் அப்படித்தான் இருக்குது. இல்லாவிட்டால் அதை தெரிவு செய்து நாங்கள் அதை பிறகு விட பார்க்கறதுல கவனிக்காவிட்டோம்னா எங்களை குயிக்க விட கண்டுபிடிக்கலாம். அப்ப ஆனா இதுல 3லையும் இந்த மகிழ்ந்தார்கள் என்று வர்றபடியா 3 விடியும் அவதானிக்கத்தான் வேண்டி இருக்கின்றது. அடுத்தது, இப்ப இதிலே எழுவாயாக என்ன வரலாம்? குழந்தைகளும் வரலாம் அல்லது அவர்களும் வரலாம். அப்ப இதுல ஏதும் அங்க குறைபாடு இருக்கான்னு பார்த்தா இது குழந்தைகளும் இது அவர்களும். அப்ப அதிலையும் நாங்கள் தள்ள முடியாம இருக்குது. அப்ப இந்த செயற்படுபொருளாக வர சொல் ஆடியும் பாடியும். இங்க பாருங்கோ, இந்த இதுல யும்ன்றது, அதாவது விகுதி விழுகின்றது. ஆடி சகவும் ஆடியும், பாடி சகவும் பாடியும். இது இடைச்சொல் என்று சொல்றது. பெயர் சொல் என்றால் பெயர் சொல்ல உணர்த்துறது. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் பெயர்களாக. வினைச்சொல் என்றால் வினையை உணர்த்துறது. ஆனா இந்த பெயரோடோ வினையோடோ விகுதி சேர்ந்தால் அது இடைச்சொல். அது எழுவாயாகவோ பயனிலையாகவோ அமைய முடியாது. இந்த ஆடியும் பாடியும் நடுவில தான் பெறணும். அப்ப இந்த வட்டத்துக்கு வட்டம் முக்கோணம் அங்க இருக்கு. வட்டத்துக்கு வட்டம் முக்கோணம் நடுவிலான் பெறுது. வட்டத்துக்கு வட்டம் முக்கோணம், வட்டத்துக்கு வட்டம் முக்கோணம் நடுவிலான் பெறுது. அப்ப நாங்கள் இனி ஒவ்வொரு வினாவாக, அதாவது சொல்லிலக்கணம் ஒழுங்கை பார்த்தோம், வசன ஒழுங்க அது எல்லாம் சரியாத்தான் இருக்குது. அப்ப இனி வசனங்களாக வாசித்து பார்க்கிற போதுதான் எங்களுக்கு இருக்கிற எதுவும் தவறு இருக்காண்டு கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் வாக்கிய அமைப்பு அதற்கேற்ப 3 வாக்கிய பகுதிகளுக்குரிய குறியீட்டு கோவை தரப்பட அவற்றில் ஒரு வாக்கிய அமைப்பு முரணானது என்று சொல்லப்படுது. அந்த முரணானதை தெரிவு செய்யணும். முரண் என்றால் தவறு. அப்ப நாங்க முதலாவதை பார்ப்போம். குழந்தைகளும், இங்க பாருங்க, குழந்தைகளும் அவர்களும் ஆடியும் பாடியும் மகிழ்ந்தார்கள். வாக்கிய அமைப்பு சரி, அவதபடியாக வராது. அடுத்ததை பார்ப்போம், இரண்டாவதை பார்ப்போம். குழந்தைகளும் ஆடியும், குழந்தைகளும் ஆடியும். அங்க கொஞ்ச இடையூறு வருகின்றது. குழந்தைகளும் ஆடியும் என்று வராம குழந்தைகள் ஆடியும் என்று வந்திருந்தா சரி. அதே மாதிரி அவர்களும்
பாடியும், அதுவும் பொருந்த இல்லை. அவர்கள் பாடியும் என்று வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். குழந்தைகளும் ஆடியும் அவர்களும் பாடியும் என்று வந்தாம குழந்தைகள் ஆடியும் அவர்கள் பாடியும் என்று வந்திருந்தால் இந்த வாக்கிய அமைப்பு சரியா இருந்திருக்கும். அப்ப இதிலே இரண்டாவது தான் முரணாக இருக்கின்றது. மூன்றாவதை பார்த்தால் அவர்களும் குழந்தைகளும் பாடியும் ஆடியும் மகிழ்ந்தார்கள், இது பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இரண்டாவது தான் இங்கே தவறாக கருதப்படுகின்றது. சரி, நான் இனி அடுத்த 15வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகிறேன். கவனிங்கோ பிள்ளைகள். 15வது வினா இந்த பக்கத்தின் இறுதி வினா. இப்ப நாங்க பரீட்சை நெருங்குகின்றது. அப்ப நாங்க நிறைய படிக்க வேண்டி இருக்கின்றது. கொஞ்சம் நேரம் கூடுதலாக இருந்தாலும் நீங்க அதற்காக உங்களை தியாகம் பண்ணி படிப்பிலே ஆர்வம் செலுத்துவோம். சரி, இப்ப 15வது கேள்வியை பார்ப்போம். ஒரு கடிகாரத்தில் நேரம் 1:30 இருந்தது. எப்பவும் எங்களை பொறுத்தவரையில கடிகார அமைப்பை நாங்கள் இப்படித்தான் கருதுவோம். அப்ப மேலே வடக்கு திசையில 12, கீழே 6, 3 கடிகார அமைப்பு இப்படித்தான், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இத வடக்கு திசையென கருதுவது நாங்கள், அதாவது வரைபடங்கள்ல மேல வடக்கு என்பதை கொடுக்கும். அது திசை மாறுபட்டும் இருக்கலாம். இப்ப வீட்டுல 4 பக்கம் சுவர் 4 பக்கம் தானே இருக்கு. அப்ப அதுல கடிகாரம் 4 வைத்தால் எல்லாத்திலையும் 12 மேலதான் இருக்கும். 3 கிழக்கு திசையிலான் இருக்குன்னு சொல்லிடாது. 3 ஒரு பக்கத்துல கிழக்க இருக்கும், அடுத்ததுல மற்ற திசைகள்ல இருக்கு. 4 பிரதான திசையை நோக்கியும் இருக்கலாம், அதுல தவறில்லை. இப்ப இங்க சொல்லப்படுது 1:30 என்று சொல்லப்படுகின்றது. அப்ப 1:30 என்றால் எங்களுக்கு தெரியும் நிமிட கம்பி சரியாக 6 நோக்கியும் மணிக்கம்பி 1க்கும் 2க்கும் நடுவை நோக்கியும் நிற்கும். என்ன காரணம்? நிமிட கம்பி அரை வட்டம் சுற்றி விட்டது. உண்டாயிருக்க நிமிட கம்பி 12ல இருந்தது. இப்ப அரை வட்டம் நிமிட கம்பி சுற்றி வைக்க மணிக்கம்பியும் அந்த 12ல் ஒரு பாகத்தின் அரைவாசியை நகர்ந்துட்டு. இதை நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்கள். இது உங்களை காலத்தை அடிப்படையாக கொண்ட கேள்விகள்ல அநேகம் உங்களை மடக்குகிறார்கள். சரி, இப்ப கேள்வி என்ன? மணிமுள் வடகிழக்கு திசையிலும், சரி இது வடகிழக்கு திசையில தான் மணிமுள் இருக்கின்றது. வட கிழக்கு திசையிலும் நிமிடமுள் தெற்கு திசையிலும், ஓகே, நிமிடமுள் தெற்கு திசையிலும் காட்டியது, திசையையும் காட்டியது. கடிகாரத்தை தலைகீழாக மாற்றிய போது, இது நாங்க தலைகீழாக மாற்றினால், இப்ப இந்த கடிகாரத்தை தலைகீழா மாற்றுவென்றால் அதே வட்டம் திருப்புறது. அரை வட்டம் இடஞ்சொலியாகவோ இடஞ்சொலியாகவோ திருப்பினால் தலைகீழாகிவிடும். அப்ப இது தலைகீழாகினால், அதாவது இந்த தலைகீழாகிறது வரவிலக்கணத்தை கேளுங்கோ. கீழே உள்ளது மேல போகும், மேல உள்ளது கீழே வரும். இது மேல் பாகத்தில இருக்குது, அது கீழே வரும். இது மேலே இருக்கின்றது, அது கீழே வரும். இது கீழே இருக்கின்றது, மேல போகும். அப்ப கீழே இருக்கிறது மேல போகுது என்றால் இந்த நிமிட கம்பி இப்படி போகும், மணிக்கம்பி கீழே வரும். மேல உள்ளது கீழே வரும் என்றால் அது எப்படி இப்படி வருமா இப்படி வருமா என்றது எங்களுக்கு கேள்விக்குறி. அப்ப அதற்கும் ஒரு வரவிலக்கணம் இருக்கின்றது. கீழே உள்ளது மேல போகும், மேலே உள்ளது கீழே வரும். வலது பக்கம் உள்ளது இடது பக்கம் வரும். இடது பக்கம் இருந்தால் அது வலது பக்கம் வரும். அப்ப இந்த 1.5 என்ற நிமிட கம்பி இங்கதானே முதல்ல நின்றது. அப்ப அது இடது பக்கத்துக்கு வருகின்றது. அப்ப இந்த கடிகார முட்கள் இப்படித்தான் இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? இப்பொழுது மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் காட்டி நிற்பது, மணிமுள் காட்டி நிற்பது, அதாவது தெற்குக்கும் மேற்குக்கும் இடையிலே. அப்ப தென்மேற்கு திசை, இத சொல்றது தென்மேற்கு திசை. இது
அதாவது நம்மிடமுள் காட்டி நிற்கிறது எந்த திசை? வடக்கு திசை. அப்ப தென்மேற்கும் வடக்கும் என்ற மூன்றாவது விடைதான் இங்கே பொருத்தமானது. 16வது வினா, 3 அடைப்புகளிலும் உள்ள 14 மாணவர்களையும் ஆண் பெண் என்ற ஒழுங்கில் ஒரு வட்ட அமைப்பில் நிற்க வைக்கும் போது அவர்களை குறிக்கும் எழுத்துக்கோலம் அமையும் வகை எதுவாக இருக்கும்? அதாவது இங்க ஆண் பெண் என்று வட்ட கோலத்தில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அப்ப ஆண் பெண் என்று மாறி மாறி நிற்கணும். இதில் எது பொருத்தமான விடை என்று கேட்கப்படுகின்றது. நாங்கள் இப்ப இந்த விடைகளை கொண்டுதான் எது பொருத்தமானது என்று கண்டுபிடிக்கணும். பார்ப்போம். GHI முதலாவது விட GHI என்பது இங்கே இருக்கின்றது. அப்ப பெண் ஆண் பெண். அப்ப அடுத்தது ABC என்ற 3 பேரும் ஆண் பெண் ஆணாக இருக்கணும். ABC ஆண் பெண் ஆண் சரியாக இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? அதனை குறிக்கும் எழுத்துக்கோலம் அமையும் வகை எது? அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப அடுத்ததுக்கு போவோம். இந்த C ஆண் என்றபடியால் DEF பெண் ஆண் பெண்ணாக இருக்க வேண்டும். ஆனா இங்க தவறு இருக்கின்றது. இதுவும் ஆண் பெண் ஆணாக இருக்கின்றது. அப்ப இது பொருந்தாது. ஏன்? சியும் டியும் ஆணாக இருக்கின்றது, ஆண் பெண்ணாக இருக்கணும் அடுத்தது. அப்ப முதலாவது விடை பொருந்தவில்லை. இப்ப இரண்டாவது பார்வையிடுவோம். இதே ஒழுங்கில JKL 3 பார்க்கிறோம். பெண்ணாண் பெண். அப்ப அடுத்தது ஆண் பெண் ஆணாக இருக்கணும். DEF ஆண் பெண் ஆண், அதுவும் பொருத்தமாக இருக்கிறது. அடுத்தது ABC என்பது அதுவும் ஆணாக இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் ஆணாக இருக்கின்றது. அதாவது ஈயும் ஏயும் இங்க பாருங்க. இ என்பது F என்பது F என்பதும் ஆண், A என்பதும் ஆண். அப்ப இதுவும் பொருந்தாத விடை. அப்ப மூன்றாவது விடை பொருந்துதான் பார்ப்போம். ABC ஆண் பெண் ஆண், அடுத்ததும் ஆண் பெண் ஆணாக இருக்கணும். GHI ஆண் பெண் ஆண், இல்ல பெண் ஆண் பெண். ஆண் பெண் ஆண் என்றால் அடுத்தது பெண் ஆண் பெண், அடுத்தது ஆண் பெண் ஆணாக இருக்கணும். DEF ஆண் பெண் ஆண், அடுத்தது பெண் ஆண் பெண்ணாக இருக்கணும். JKL பெண்ணாண் பெண். LM JKL அடுத்தது MN 2 பேர் தான். MN 2 பேரும் ஆண் பெண்ணாக இருக்கிறார்கள். 2 பேர் 14 தானே மொத்தம். அப்ப மூன்றாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. இது என்ன ஆற்றல்? கற்புலன் ஆற்றல், கண்ணால பார்த்து புரிந்து கொள்ற ஆற்றல். இனி நாங்கள் அடுத்த 17வது கேள்விக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். தயவு செய்து எல்லாரும் சவுண்ட மியூட் பண்ணி வைத்திருங்கோ. ஒரு A ஒரு B என்று இருக்கிற ஒரு A ஒரு B ஆகிய அடைப்புகளில் உள்ள எண்களில் ஒன்று விட்டு ஒரு எண்ணை கூட்டுவதாலும் ஒன்று விட்டு ஒரு எண்ணை பெருக்குவதாலும் கிடைக்கும் பெருமானம் பற்றிய கூற்று அல்லாதது யாது? அப்ப இதுல கூற்று அல்லாதது என்பதைத்தான் நாங்க தெரிவு செய்யணும். ஆனா இங்க ஒன்று விட்டு ஒரு எண்ணை கூட்டுறது பெருக்கிறது சொல்லப்படுகின்றது ரெண்டிலையும். அப்ப நாங்க கூட்டி பெருக்கி ரெண்டுக்கும் விடை போடுவோம். சரி, கூட்டுவதற்கு வலது பக்கமும் பெருக்குவதற்கு இடது பக்கம் போடுவோம். கூட்டுவது என்றால் 2 6 கூட்டினால் 8, 3 4 கூட்டினால் 7. இது அதாவது கூட்டிய தொகை இந்த பக்கம் போட்டிருக்கிறோம். பெருக்கின தொகை ஈர் 3 ஈர் 6 12 முன்னாங்க 12. அப்ப இங்க பெருக்கிய தொகை இங்க போட்டிருக்கிறோம். அது சரியாக இருக்கு, அதாவது ஒரு எண்ணாக இருக்குது. அடுத்ததுல பார்ப்போம். 2 5 7 4 3 7 கூட்டிய தொகை சமனாக இருக்கின்றது. இது
ஈரஞ்சு 10 பெருக்கிய தொகை முன்னாங்கு 12. அது வித்தியாசமாக இருக்கின்றது பெருக்கிய தொகை. இப்ப தகவலை வருவோம். ஒரு ஏயில் இரு சோடி எண்களையும் பெருக்குவதால் கிடைக்கும் பெருமானமும் சமம். அதாவது தரப்பட்டது அல்லாததுதான் கேட்கப்படுகிறது. ஒரு ஏயில் இரு சோடி எண்களையும் பெருக்குவதால் கிடைக்கும் விடை சமமானது, கிடைக்கும் பெருமானம் சமம் என்பது இங்கே பொருத்தமாக இருக்கின்றது. இரண்டும் சமம் தானே. அப்ப இந்த கூற்று ஒன்று சரி. அடுத்தது ஒரு வீல இரு சோடி எண்களை கூட்டுவதால் கிடைக்கும் விடை சமன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதுவும் சரி. அப்ப மூன்றாவது தவறாக இருக்கலாம். மூன்றாவது ஒரு ஏயில் இரு சோடி எண்களையும் கூட்டுவதால் கிடைக்கும் எண் சமன் என்றது பிள்ளை. அது 8 7 கிடைக்கின்றது. கூட்டுகின்ற போது 2 6 கூட்டினா 8, 3 4 கூட்டினா 7. அப்ப அதுதான் தவறானது. அல்லாத விடை அதுதான் பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். சரி, ஹலோ சவுண்ட் அதாவது மியூட் பண்ணுங்க, இல்லாவிட்டால் உங்களை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டம் பெறும். சரி, இப்ப 18வது வினாவை பார்ப்போம் பிள்ளைகள். ஒரு நாளில் முற்பகல் 6 தொடக்கம் பிற்பகல் 6 வரை உள்ள நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் மணித்தியால முள்ளின் மீது நிமிடமுள் 11 தடவைகள் கடந்து செல்லும். இது என்னென்றால் இந்த கேள்வியில பல பேருக்கு சிக்கல் இருக்கின்றது. இப்ப ஒரு நிமிட முள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கோ. இதுல ஒரு நிமிட முள் இருக்குமாயிருந்தால் நல்ல இந்த கவனித்தால் உங்களை விளங்கும். நிமிடமுள் இப்படி இருக்கின்ற நிமிடமுள் இப்படி ஒரு வட்டம் சுற்றுகின்ற வேளையில இந்த மணிமுள், அதாவது வேறு நிறத்தில் காட்டுறேன், இந்த நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றிக்க மணிமுள் இதுல 12ல் ஒரு பாகம் நகரம். அதாவது இப்படி 12 ஒன்றுக்கு வருகிறது. அப்ப இப்ப இதுல 5 நிமிடம் வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த மாதிரி தான் 12 தடவை இந்த நிமிடமுள் சுத்திக்க மணிமுள் 12 பாகங்களை நகர்றதால இந்த மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் சந்திக்கிறது 11 தடவையாக இருக்கும், 12ஆக இருக்காது. அதை இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளின் முற்பகல் 6 தொடக்கம் பிற்பகல் 6 வரை உள்ள நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் மணித்தியால முள்ளின் மீது நிமிடமுள் 11 தடவைகள் கடந்து சென்றிருக்கும். அதே போல முற்பகல் 6ல இருந்து மறுநாள் முற்பகல் 6 வரைக்கும், அப்ப 24 மணித்தியாலத்துல மணி நேரத்தில் கடிகாரத்தில் மணித்தியால முள் நிமிடமுள் எத்தனை தடவை என்றால் 22 என்பதுதான் எங்களுக்கு விடையாக அமையும். கவனமாக அதை நீங்க கடிகாரத்தை வைத்து சுத்தி பார்த்து விடையை கண்டு கொள்ளலாம். இனி 19, 20 வினாக்களுக்கு விடைகான் விளக்கம் வழங்குகிறேன் கேளுங்க. அடைப்பில் உள்ள 7 சொற்களில் 4 சொற்களை ஒரு கூட்டமாகவும் 2 சொற்களை இன்னொரு கூட்டமாகவும் வேறுபடுத்தினால் மிஞ்சின் சொல் யாது? அப்ப இதுல 4 சொல் ஒரு கூட்டம், 2 சொல் இன்னொரு கூட்டமாய் இருக்க வேணும். அப்ப 4 சொல் ஒரு கூட்டம் என்றால் இங்க பாருங்கோ, இதுல கதிரை என்பதும் நாற்காலி என்பதும் இருக்கை என்பதும் ஆசனம் என்பதும் ஒரே கருத்துள்ள சொல்தான், அதான் ஒத்த சொற்கள். அப்ப இந்த 4ம் ஒரு கூட்டமாக அமையும். பிறகு 2 ஒரே வகையான சொற்கள் என்றால் இந்த கட்டில் என்பதும் படுக்கை என்பதும் ஒரே வகையான சொற்கள். அப்ப வித்தியாசமானது தொட்டில். நாங்கள் 20வது வினாவை பார்வையிடுவோம். இதுல இந்த எண்ணுக்கும் அடுத்த எண்ணுக்கும் இடையில என்ன தொடர்பு, ஏதாவது தொடர்பு இருந்தால் அடுத்ததுக்குள்ள தொடர்பை கண்டு இந்த வினா குறியீடத்துல என்ன எண் பெறும் என்று பார்ப்போம். 10க்கும் 15க்கும் இடையில என்ன தொடர்பு? 5 கூடியிருக்கு. 48க்கும் 72க்கும் என்ன தொடர்பு? 24 கூடியிருக்கு. 16க்கும் 24க்கும் 8 கூடியிருக்கு.
அப்ப இந்த 5 எவ்வாறு கூடியிருக்கின்றது? 10 அரைவாசி, 48 அரைவாசி 24, 16 அரைவாசி 8. அப்ப 60 அரைவாசி 30 கூடினால் 90 விடையாக வரும். 3வது விடை பொருத்தமானது. இது எண்கோல அமைப்பை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க விரைவாக இதை விளங்கிக் கொள்வது எங்களுக்கு நன்றாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் 1 நிமிடத்துக்கு மேல தாமதிக்க கூடாது. அப்ப கேள்வியை விரைவாக வாசித்து விளங்கி விடையையும் தெரிவு செய்துள்ளோம். எனது தாயின் பேத்தி. அப்ப இதுல பாருங்க, இதுல 3 பரம்பரை அழகு இருக்கின்றது. எனது என்பது நான் ஒரு கட்டமாக இருந்தால், எனக்கு மூத்தவர் தாய் என்பது என்னை விட மூத்தவர் முதல் கட்டம், நான் 2ஆம் கட்டம். அப்ப எனது தாயின் பேத்தி, பேத்தி என்பது எனது பிள்ளை என்ற பிள்ளையாக இருக்கலாம். பேத்தி என்பது அது 3வது கட்டம். இப்ப கேள்வி என்ன? எனது தாயின் பேத்தி எனது மகளுக்கு. இப்ப எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவ எனது தாயின் பேத்தியாக இருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப எனது மகளாக இருந்தால் அவள் இங்கே இருப்பாள். இந்த எனது மகள் எனது தாயின் பேத்தியாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்ப எனக்கு என்ன கேள்வி? எனது மகளுக்கு என்ன உறவு முறை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப மகளுக்கு அவள் சகோதரியாக இருக்கலாம். அப்ப சகோதரி என்ற விடையும் பொருந்தும். முறையாக இருக்க முடியாதபடியைத்தான் தெரிவு செய்யணும். அதே நேரம் எனது, அதாவது என்னை போல அம்மாவுக்கு நான் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். பெண்ணாக இருந்தால் எனது மகளுக்கு இன்னொரு நான் ஆணாக இருந்தால் எனது தங்கையின் பிள்ளைக்கும் தாய்க்கு எனது தாய்க்கு அவ பேத்தி தான். அப்ப மைத்துனியாகவும் இருக்கலாம். நான் ஆணாக இருந்தால் எனது தங்கையின் பிள்ளையும் எனது பிள்ளையும் எனது மகளும் தங்கையின் மகளும் எனது தாய்க்கு பேத்தியாகத்தான் இருப்பார்கள். பேத்தி என்பது என்ன? ஒரு தாய் தந்தை பிள்ளை, பிள்ளை பெண் பிள்ளை. அப்ப பிள்ளை ஆணாகாம இருக்கலாம், பெண்ணாகாம இருக்கலாம். ஆண் பிள்ளை என்ற பிள்ளையும் பேத்தி தான், பெண் பிள்ளையிட பிள்ளையும் பேத்தி தான். அப்ப இந்த 2 விடையும் பொருந்துகின்றபடியா இங்கே இருக்க முடியாதது என்று கேட்டபடியால் மாமி என்ற விடைதான் இருக்க முடியாது. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள்.